ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், ஆனுவல் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடல் தான், ஓகேவா? இந்த மாடல் வந்து உங்களுக்கு கேட்கலாம் கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Indeed, happily, hazardous, scared, quarreled. இந்த 5 சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் கைண்ட், கைண்டுடைய ஆப்போசிட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ன், போட்டர், ஸ்டோர்ட், நர்வஸ்லி. ஓகே, ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு 5, அது ஒரு 5, டோட்டலாக 10 1 மார்க் கொஷின், ஓகேவா? சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸே. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Preson's friend came by walk. Chaitra gifted Sari a new camera phone. Too much of anything is good for nothing. Hobbies are unique to people. Everything was big in the castle. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன், கிராமர் பார்ட். The wall collapsed. இது புக் பேக்ரவுண்ட், ஓகேவா? The wall is a subject, collapse அப்படின்றது verb, ஓகேவா? ஸோ எஸ்வி. நெக்ஸ்ட் I promised the children a trip to the zoo. I promise, அவன் சொல்லியிருக்கான் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு. அதாவது ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ப்ராமிஸ் அப்படின்றது verb. யாருக்கு ப்ராமிஸ் பண்ணா? த சில்ட்ரன். ஸோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். whom, the ask whom. இந்த whom அப்படின்ற கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஓகேவா? whom I promise அப்படின்னா யாருக்கு நான் சத்தியம் பண்ண, ப்ராமிஸ் பண்ணேன்? சில்ட்ரன். அப்போது இது ஐஓ. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, செகண்டு வர்பு, தேர்டு ஐஓ. எங்களுக்கு இதுதான், ஓகேவா? என்ன ப்ராமிஸ் பண்ண? வாட். இது வந்து டிஓ, ஓகேவா? அப்போது இது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலபிகேஷன். ஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல், ஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் 2 கொஷின்ஸ், ரெண்டுமே 1 மார்க் மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா? இது இம்பரேட்டிவ் டைப்பு, இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப்பு. இதுக்கான இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து இதை ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டென்ஸ் ஃபார்ம். டேஸ் ஹோட்டல் இன் ஊட்டி, எ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. இது புக்குடு, வாஸ் புக்கிங், புக்குடு, ஆட் புக்குடு. அக்பர் டேஸ் த கிங் அட் த ஏஜ் ஆஃப் 15 ஆஃப்டர் த சடன் டெத் ஆஃப் இஸ் ஃபாதர். இந்த ஆப்ஷன்ஸ் எது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பாக பிகாஸ் என்று வராது. நெக்ஸ்ட்டு ஒன் கன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் டேஸ் ஹி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா ஹி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம பிகாஸ், ஃபார், அப்போ எது வரும்? பிகாஸ். ஏனென்றால் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அப்போது பிகாஸ். டேஸ் இட் வாஸ் க்ளவுடி we decide to take an umbrella. ஆக்சுவலாக இங்கே ஸோ வருமா ஆஸ் வருமானு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸில் இட் வாஸ் க்ளவுடி, இந்த இடத்துல டேஷ் இருந்துச்சுன்னா ஸோ வரும். க்ளவுடியாக இருக்கிறதுனால ஸோ வி டிசைட், அம்ப்ரெல்லா வந்து எடுத்துகிட்டு போகலாம் டிசைட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இங்கே ஆஸ் தான்.
Reddy found her watch. Dash she had left it. இது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, he was ill. He went to the doctor. அவன் உடம்பு சரியில்லை, ஸோ என்ன பண்ணுறான், டாக்டர்கிட்ட போகிறான், ஓகேவா? அப்போது ஆஸ் தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெப்போஷன் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் எஸ்பிஐ ஆர்ஏஎம் ரேம், ஓகேவா? எல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் கேட்டிருக்காங்க. டூத், மீடியம், சிஸ்டர் இன் லா. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட், சன், பாப், பாப்கார்ன், ஸ்கை ப்ளூ, கார், பார்க். இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. கார் பார்க், ஸ்கை ப்ளூ, பாப்கார்ன், சன்செட், கேட் வாக். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த டேபிள் காலம் இல்லாமல் ஒரு கொஷினும் வந்தது கிடையாது, ஓகேவா? டால், டாலர், டாலஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்மாலரா, இங்கே ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஏங்க மோஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து மல்டி சிலபிக் வேர்டு, ஸோ மோர் மோஸ்ட் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது பியூட்டிஃபுல் வரும், இங்கே மோர் பியூட்டிஃபுல் வரும், இங்கே மோஸ்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ். பிளெண்டட் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, டூ வேர்ட்ஸை ஜாயின் பண்ணிடும்போது வரக்கூடிய பிளெண்டட் வேர்ட்ஸ். பைனரி டிஜிட்னா பைட் இல்லை பிட், பைட் அந்த மாதிரி வரும், ஓகேவா? எலக்ட்ரானிக் மெயினா இமெயில், இமெயில். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மாக். ஸ்பாங்கிலிஷ் விட்டமின், விட்டமின். இது போல் நம்ம ரைட் பண்ணோம், ஓகேவா? நெக்ஸ்ட் பஞ்சுவேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. பஞ்சுவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பார்த்துக்கு நோட் பண்ணிக்கோங்க. டூலி என்ன ஒன்று நீங்கள் பஞ்சுவேஷன் மார்க் இருந்தால் போட்டு ரைட் பண்ணால் போதும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின், 5 கொஷின் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். நான் கொஷின் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். வேர் டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டட்? ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட் நோஸ் ஜுவல்லரி ஒரு லெசன், ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட்டு ப்ரோஸ் லெசன் கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த ட்ரெயின் டியூ டு அரிவல்? சேம் லெசன், ஐ மீன் சப்ளிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. வை வாஸ் ஜாக்ஸ் மதர் ஆங்க்ரி? லாஸ்ட் பிளேலேருந்து கேட்டிருக்காங்க. வை டிட் வெற்றி செல் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ்? இது ப்ரோஸு. வாட் வாஸ் த பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட்? அதாவது ஜிம் கார்பெட் ஒரிஜினல் நேம் கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் டிட் ஐசக் மேனுஃபேக்சர் அட் இஸ் யங் ஏஜ்? என்னென்ன மேனுஃபேக்சர்ஸ் பண்ணியிருந்தார் யங் சின்ன வயசில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் டிட் த வேண்டோஸ் செல் இன் த பிளாட்ஃபார்ம்? ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் த கிங் ஆஸ்க்? 3 கொஸ்டின் அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? டோட்டலே வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். 5 2 மார்க் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 36. Who is the special hero mentioned in this poem? இந்த ஸ்பெஷல் ஹீரோ போயமில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேன் ஒயிட் டுவெல் அப்படின்ற போயம்லேருந்து why should we make this life worthwhile? How is the think of beauty joy forever? How does the poet describe our computer? இல்லை 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைட் பண்ணால் போதும், ஓகேவா? அதில் 5 கொஸ்டின்ஸ் இல்லை 2 கொஸ்டின்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு திஸ் ஆன்சர் த பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
ரைட் அபவுட் இளவழகி அண்ட் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ். ப்ரோஸில் கேட்டாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இது வந்து இந்த ரிப்பீட்டாக இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க இளவழகி பேஸ் பண்ணி. ஓகேவா? டிஸ்கிரைப் ஹவு த ரிவர் லுக்ஸ் வென் இட் ரோஸ் பேக். ஹவு கேன் ஒன் யூஸ் டெக்னாலஜி கேட்டுவஸ்லி. இது ஒரு கொஷின் நீங்கள் த்ரீல ஒன் ரைட் பண்ணால் போடும். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸி தான், ஸோ அதை ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் கொஷின். ஹவு டிட் வெற்றி லாஸ்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டூல என்ன ஒன்று ரைட் பண்ணால் போடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நெட். இது ஈஸி. ரெண்டுத்துல எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இங்கிலீஷுக்கு மெட்டீரியல் வந்து 6th ரெடி பண்ணிட்டோம், 8th பார்ட் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அகாடமிலேருந்து நம்ம 8th பார்ட்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இல்லை ஒன்று ரைட் பண்ணால் போடும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் த இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். புக் பேக்கே நினைக்கிறேன். ரைட் எ நோட்டீஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் இன்வைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் பார்ட் ஆஃப் காம்படிஷன். ஒரு நோட்டீஸ் போர்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் ரைட்டிங் வந்து ஈஸி தான். நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் 10th லெவல் 12th டாபிக் வருது. ஓகேவா? எஸ்பெஷலி ஈஸி உங்களுக்கு. இது இல்லைன்னா வேறு என்ன எழுதி சொல்லியிருக்காங்கன்னா இமெயில் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இந்த டூலே என்ன ஒன்று ரைட் பண்ணணும். நோட்டீஸ் வச்சா ஈஸியாக ரைட் பண்ணலாம், நல்லா பார்த்துக்குங்க. இமெயில் ரைட்டிங் வந்து யுவர் ஃப்ரெண்ட் டெல்லிங் ஹிம் அபவுட் யுவர் வெக்கேஷன் வித் அப்ரோப்ரியேட் ஃபார்மட். உங்கள் வெக்கேஷன் பற்றி கேட்டிருக்காங்க இமெயில் ரைட்டிங் ஃபைன் பண்ண சொல்லி. ஐ மீன் உங்களுக்கு வந்து இந்த 2 கொஷின்ஸ் கேட்டான்னா நீங்கள் நோட்டீஸே அட்டன் பண்ணுங்கள், வெரி ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் ஹிம் டு யுவர் பர்த்டே பார்ட்டி. உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 10 மார்க் இது. ஸோ இது கரெக்டாக பண்ணுங்கள். ரைட் எ லெட்டர் டு போலீஸ் கமிஷனர். புக் பேக்கே தான். புக் பேக் கொஷின் ரெண்டுமே புக்கில் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி. இந்த 2 கொஷினுமே என்ன ஒன்று நீங்கள் ரைட் பண்ணால் போடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போயம். என்ன போயம்னா ஸ்பெஷல் ஹீரோ போயம் கேட்டிருக்காங்க. வென்னு ஸ்டார்ட் பண்ணி யோர் ஐஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ 5 மார்க் இது. ஓகேவா? இப்பயும் சொல்கிறேன், மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரம்முன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம்மிலேருந்து ஐ மீன் வென்லேருந்து டு ஐ மீன் யுவர் ஐஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அண்டர் லைன் வென் ஸ்டார்ட் ஆகிற லைனோ யுவர் ஐஸ் முடியன்ற லைன் மட்டும் ரைட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ரைட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். அந்த 5 லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் உண்டோ அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரைட் பண்ணி ஆகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பண்ணிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் இதுவும் 15 1 மார்க் கொஷின். அந்த 15ல் 3 கொஷின்ஸ் வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிபெக்ட், செகண்டு பேனிக், தேர்டு அடிக்ட் ஆகுறது சொல்கிறல அது. 3 கொஷின் சினானிம்ஸ். ஆன்டிம்ஸ் வந்து பொசிசர், ஸ்கேட், டிலைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஈ வில் பிளே த டேஸ் இன் த செகண்ட் பிளே. ரோல் எந்த ரோல், இந்த ரோலுக்கு நான் மீனிங் தெரிஞ்சுக்கணும், இந்த ரோலுக்கு நான் மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கரெக்டான இது வரும். அப்போது செகண்ட் பிளேன்னு வரும்போது பிளே மீன்ஸ் அந்த விளையாட்டு. அப்போது அந்த பிளேயில் செகண்ட் ரோல் எந்த ரோல் வரும், ஆர்ஓ இந்த ரோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ரோல் வந்து ரோல் நம்பர், ஒரு ரோல் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்கிறல அந்த ரோல் நம்பர். ஸோ எது கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? காமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் WHO மீன்ஸ் என்ன, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் WHO-க்கான ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சைடு பை சைடு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும், சைடு பை. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வாட்டர், வாட்டர் ஃபுட் வருமா, வாட்டர் ப்ளே, வாட்டர் ஃபால், வாட்டர் அவுட். இது எது கரெக்டாக இருக்குது? வாட்டர் ஃபால், வாட்டர் ஃபால். நெக்ஸ்ட் ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ். He feels so comfortless in his grandma's house. அதான் அவன் கிராண்ட்மா ஹவுஸில் அவங்க பாட்டி வீட்டில் ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணுறான்? கம்ஃபர்டபுளாக. அப்போது ஆப்ஷன் பி. ஓகேவா? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மீடியம். இந்த யூஎம் அப்படின்ற முடிஞ்சாவே ஏ தான் முடியணும். அப்போது இதில் இருக்கக்கூடிய மீடியம்ஸ் வராது. மீடியா ஈ முடிஞ்சிருக்க வராது. மீடியஸ் வராது. மீடியா தான் கரெக்ட் டி. நான் ஆல்ரெடி சிங்குலர் ப்ளூரல் வந்து 10th கிளாஸு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள், சிங்குலர் ப்ளூரல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த யூஎம்மில் முடிஞ்சிருந்தா டேட்டம், ஐ மீன் டேட்டம். யூஎம் முடிஞ்சால் டேட்டா. இது போல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலிஃபிகேஷன், சஸ்பெக்ட், ஆக்குபேஷன். கிளிப்டு ஓஸ் யூனிவர்சிட்டி. கிளிப்புனா கட் பண்ணி சொல்கிறது, வெர்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அமெரிக்க இங்கிலீஷ் வேர்ட். லாரிக்கு என்னென்னா ட்ரக் வரும். லாரிக்கு ட்ரக்கு. அனாகிராம் எட். இது கரெக்டாக அனாகிராம் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக போடணும். வேர் டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டோர்டு. இது ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம், கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல, அதே கொஸ்டின் தான். வாட் இஸ் அஜய் இஸ் கரண்ட் கோல் என்ன? ஹவு வாஸ் நியூட்டன் ஆனர்ட் பை த கிங்? ஹூ இஸ் ஆன் an ஆன்லைன் predator? why did வெற்றி செல் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ்? எதுக்காக வெற்றி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல்ஸ் பண்ணார்? நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் வெரி ஹவுஸ் ஹோல்ட் ஹவ்? இன் வாட் ways the river and its bank have changed? நெக்ஸ்ட் இலவகி இஸ் இன் இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி ஹவ்? இது ஜென்ரல் கொஷின் நினைக்கிறேன், ஒரு பாட்டுங்க. ஓகேவா? why did a sparrow throw the nose jewel into Ramaya's house? what happens is if someone is addicted to mobile phone? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது 3 கொஷினில் 1 ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி என்ற லைன்ஸ் கொடுத்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர், இந்த பொயமுக்கு யார் ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் வேர்ட். அலிட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா சேம் லைனில் ஃபஸ்ட் லெட்டர் சேமாக கான்ஸ்டன்ஸ், ஐ மீன் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் சொல்கிறல, அதுபோல் கான்ஸ்டன்ட் லெட்டர் சவுண்டில் வரணும், சேம் சவுண்ட். இப்போ இங்கே தேர்ட் லைன் பாருங்கள், சம்திங் ஸ்பெஷல். இந்த சம்திங் ஸ்பெஷல் தான் சம்திங் ஸ்பெஷல். ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது, ஸோ இது அலிட்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் டு த கம்ப்யூட்டர்? why did the poets call the doctor? நெக்ஸ்ட் ரைமிங் நோட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஹெல்ப்பு ஹெல்ப்பு ரைமிங் நோட்ஸு ஹெல்ப்பு ஹெல்ப்பு. அப்போது ரைமிங் ஸ்கீம்னாரு ஏ ஏ, இங்கே இன்னும் வேறு சவுண்ட் விட்டா, அப்போது இங்கே பி, அப்போது ஏ பி. ரைமிங் நோட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ரைமிங் நோட்ஸ் இதுதான். ஓகேவா? இன்னும் செப்பரேட்டு. ஓகேவா? சேமில் சவுண்ட் வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி பாயிண்ட் வந்து ஃப்ரம்லேருந்து 1, க்ளீம்லேருந்து சோரர் ஹெரிட்டேஜ். என்ன பாயிண்ட் பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட்டின்னு கேட்டிருக்காங்க, 12 மார்க்கு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பொசசிவ் அப்ஜெக்டிவ் இன்ட்டு பொசசிவ் ப்ரொனோனில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது பொசசிவ் அப்ஜெக்டிவ்லேருந்து பொசசிவ் ப்ரொனோனை சேஞ்ச் பண்ணும். மை புக் இஸ் நியூ, அப்போ திஸ் இஸ் நியூ புக்கா? மை புக் இஸ் நியூ. ஓகேவா? திஸ் இஸ் மை பென், திஸ் பென் இஸ் மைன். இல்லை திஸ் பென் இஸ் மைன். ரைட் பண்ணலாம்ல, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லிட்டில் லீஸ்ட் கம்பேரிட்டிவ் என்ன வரும்?
ஆட்டர் ஆட்டர் ஆர்டஸ்ட் இந்த மாதிரி ஓகேவா. இந்த டேபிளுக்கு வேணும் கம்பல்சரியாக உங்களுக்கு ஓகேவா. எண்டர்ஸ் வேர்டு தான் கொடுப்பாங்க பார்த்துங்க. த வால் கொலாப்ஸு உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் வர்பு எஸ்வி. இ ஸ்மார்ட் அவருடைய இது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இஸ் ஸ்மார்ட் பிரிக்கலாமா நம்ம. வந்து சப்ஜெக்ட், இஸ் ஏ வர்ப். அவன் எப்படி இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான். அவன் எப்படி டேஷ் த கொஸ்டின் அவு அப்ஜெக்ட் எஸ்விஇ. அவு அப்படின்ற கொஸ்டின் கேட்டால் எந்த வரும் அப்ஜெக்டிவ் தான். அப்ஜெக்ட் சொல்லுவாங்க. சென்டென்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒய்இ வாட் சாரி ஒய்இ வென்னு வேறு அவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எது கண்டாலுமே அது அப்ஜெக்டிவ் தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கரெக்ட் டென்ஸ். The climate of the city dash mild most the time is remain. The train completely dash our day. Spoiled is spoiling was spoiled. Next reporter speech. She said my sister is learning karate. Rama said to Arjun, go away. இது ஸ்டேட்மெண்ட் டைப், இது இம்பரேட்டிவ் டைப். இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேவா. சூட்டேபிள் கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. வி ஓ நாட் லேட். இது வந்து எப்படி புரியலன்னா வில் எஸ் நாட். ஆக்சுவலாக நெகட்டிவ் இருக்கிறனால இங்கே நெகட்டிவ் இல்லாத தான் பார்க்கணும். இப்போ இது வராது ஏன்னா நெகட்டிவ் இருக்குது. இது ரெண்டுத்தில் நெகட்டிவ் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா வில்லு நெகட்டிவ் வில் தானே வருது. வில் தானே ஃபஸ்ட்டு வருது. அப்போ வில்லு எங்கே இருக்குது இதுதான். அப்போ இதுதான் ஆன்சர். ஆர் வரக்கூடாது ஓகேவா. ஐ ஆம் ரைட். ஐ ஆம் இது பக்கத்தில் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேர்டு வரல. ஸோ இங்கே ஆம் எங்கன்னா அப்போ ஆப்போசிட்னா வரணும் நெகட்டிவ் வேர்டு தான் வரணும். அப்போ நெகட்டிவ் வேர்டு என்ன வரணும் ஆம் நாட். அது ஆம் நாட் ஐ. நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேர்டு அப்புறமா ப்ரொனவுன் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரணும் ஓகேவா. நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன்ஸ் கேட்டிருக்காங்க. டேஸ் ஆஃப் கவுஸ், டேஸ் ஆஃப் ரைஸ், டேஸ் ஆஃப் சிங்கர்ஸ். ஸோ கப்பு சாரி பவுல், கப்புறாரு பவுல் பவுல். ஃப்ளோக் ஓகேவா. நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் அது பார்த்துங்க. 3 கொஸ்டின் புக் பேக்லாம். நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அந்த இஃப் கிளாஸ் பேஸ் பண்ணி இஃப் கிளாஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை கேரக்டர்ஸ் சப்ளிமெண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஃபிலிண்டபிள் அண்ட் சப்ளிமெண்ட்ரி மோட்டிஸ் பூவர் டேஸ் ரொம்ப ஈஸினா அதை எழுதலாம். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த காம்ப்ரேன்ஷன் சொல்லிக்கல. இந்த காம்ப்ரேஷன் வந்து அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் அந்த பேராகிராஃப்ல இருக்குது. ஹூ கேம் டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹூ கேம் டு செக் சாரி கம்ப்யூட்டர். ஹூ கேம் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ரீ கம்ப்யூட்டர் வந்து யார் செக் பண்ணிட்டு வராங்க த சைபர் கிரைம் ஆஃபீஸ் ஓகேவா. டிட் த போலீஸ் ஃபைண்ட் த மேன். டிட் அப்படின்றது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிட் அப்படின்றது கொஷின் ஓடி கிடையாது. என்னது எஸ்ஆ நோ டைப் கொஷினை கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் எஸ்ஆ நோவாக கொடுத்து அது ஆன்சர் செய்யணும் ஓகேவா. என்னது வித்தின் ஹவர்ஸ் த போலீஸ் ஃபைண்ட் த மேன் ஹூ பிரிண்டட் டு பி சைட்ரா. அப்போது ஃபைண்ட் அவுட் பண்ண எஸ் த போலீஸ் ஃபைண்டட் த மேன் ஓகேவா. வேர் டிட் த அரெஸ்ட் ஹிம் எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. எங்கே அரெஸ்ட் பண்ணாங்களோ கரெக்டாக ஆகிடுங்க ஓகேவா.
வாட் இஸ் ஸ்ரீ டிசைட்? என்ன ஸ்ரீ டிசைன்னா டிசைட் பண்ணாங்க? ஸோ டிசைட் டு ஒன்லி ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல். அவங்க ஓன் ஸ்கூல் பேஸ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா? எங்கே இது பண்ணாங்கன்னா பெங்களூரில் இது பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? வாட் வாஸ் த பெங்களூர் அந்த இதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் வாஸ் த மேன் டூயிங் த சோசியல் மீடியா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அதிலே இருக்குது, நோட் பண்ணிக்க. ஓகேவா? பிளேலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் செப்பரேட்டாக. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்கன்னா ரைட் ஏ லெட்டர் டு போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் ஆஃப் நான் ரிசிப்ட் ஆஃப் புக் பார்சல். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, புக் பேக் கீழே இது கூட. யுவர் ஹெட் ஆஃப் நோட்டீஸ் ரைட்டிங் நோட்டீஸ் போர்டு கேட்டிருக்காங்க. இமெயில் ரைட்டிங் சுந்தர் பிச்சை சிஓக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்பாயின்மெண்ட் இன்டர்வியூக்காக. அதுமாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அப்பாயிண்ட் கேட்கறதுக்காக இமெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இங்கிலீஷில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 100 மார்க்குக்கு 85+ ஈஸியாக வாங்கலாம். புக் பேக் 1 மார்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் பேப்பரில் கொஸ்டின் பேப்பரே இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டே இல்லாமல் ஒரு ஜென்ரலாக அந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்களே. ஸோ நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட் இது பார்க்காம எல்லா 1 மார்க்கும் பாருங்கள். இந்த இங்கிலீஷில் நம்ம ரிவிஷனுக்கு டைமே கிடைக்கல இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமிழ் டுடே தமிழ் ரைட் பண்ணியிருப்பீங்க, டுமாரோவே இங்கிலீஷ் இருக்குது. இல்லை கேப் அண்ட் ஆஃப் டே இந்த கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஐ மீன் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஆஃப்டர்நூன் இந்த இன்னைக்கு ஈவினிங் இந்த டைமும் டுமாரோ மார்னிங் இந்த டைமும் நீங்கள் கரெக்டாக எடுத்தாவே போதும். நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணாவே போதும். ஓகேவா? இந்த 2 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா பார்த்துக்குங்க. அதனால் பொறுமையாக ஒவ்வொரு இதுவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.